புத்தகம் படிக்க நேரம் ஒதுக்க முடியலையா? வெறும் 20 நிமிடங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆடியோ புத்தகங்களை இலவசமா கேட்க உடனே மேஜிக் 20 தமிழ் ஆப்பை டவுன்லோட் செய்யவும். தந்தை பெரியார் போன்ற தலைவர்கள் போதித்த சமூக நீதி, சுதந்திரம், சமத்துவம், விடுதலை இதெல்லாம் ஒரு புறம். பிரதமர் நரேந்திர மோடி போன்றவர்களும் RSS அமைப்பும் தூக்கி பிடிக்கும் வெறுப்பும் துவேஷமும் மறுபுறம். இதுதான் கருத்தியல் போர்னு அவர் சொல்றார். அதுக்குன்னா 83 விழுக்காடு இளைஞர்கள் வேலை இல்லாம இருக்கிறாங்க. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தை இருந்ததை விட இப்போது இருக்கக்கூடிய இந்தியா சமச்சீரற்று இருக்கு. நாட்டில் உள்ள 21 மிகப்பெரிய பணக்காரர்கள் 70 விழுக்காடு இந்திய மக்களுடைய செல்வத்தை தங்கள் கைவசம் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு. வேலைவாய்ப்பு, சமத்துவம் இல்லை அப்படின்றதெல்லாம் முன்னிலைப்படுத்தப்படுகிற போது அது காங்கிரஸுக்கு கை கொடுக்காதா? நீங்க இருவேறு கூறுகளை ஒன்றிணைச்சிருக்கீங்க. ஒன்னு சித்தாந்தம், RSS சித்தாந்தம், இன்னொன்னு பொருளாதாரம். சித்தாந்தத்தை நம்ம கையில் எடுத்தோம்னா அவரே ராகுல் காந்தி அதுக்கு தெளிவான ஒரு பதில சொல்லிட்டாரு. என்ன சொல்லி, இந்தியாவில் இருக்க பல பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் RSS சித்தாந்தத்தில் இருக்காங்க, நீதிமன்றத்தில் இருக்கிறவங்க சித்தாந்தத்தில் இருக்காங்க, அதிகார வர்க்கத்தில் இருக்கவங்க இருக்காங்க, தேர்தல் ஆணையமே சித்தாந்தத்தில். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு நாட்டுல இருக்க அறிவு ஜீவிகள் அத்தனை பேரும் RSS சித்தாந்தத்தில் இருக்காங்கன்னா நல்ல சித்தாந்தம் தானே அது. அதுக்கு பதில் அவரே சொல்லிட்டாரு. இதை யாரையும் கட்டாயப்படுத்தி நீங்க RSS குள்ளவான்னு யாரும் கூப்பிடுறது இல்லை. அதாவது இந்தியாவின் அறிவுஜீவிகள், பல்கலைக்கழக துணைவேந்தர்கள், நீதிமன்றத்தின் நீதிபதிகள் எல்லாரும் இந்த சித்தாந்தத்தில் இருக்குன்னா அற்புதமான சித்தாந்தம். அது ஒரு பார்வை. பொருளாதாரம் நீங்க வரீங்க, வேலையில்லா திண்டாட்டம் இருக்குன்னு குறுக்கு கேள்வி இருந்தா சொல்லிடுங்க, அதுக்கு சேர்த்து சொல்லிடுறேன். இல்ல நீங்க சீக்கிரம் முடிங்க, நிறைய நேரம் வாய்ப்பு கொடுத்துரு உங்களுக்கு. குறுக்கு கேள்வி எல்லாம் இல்ல. வேலையில்லா திண்டாட்டம் சொல்லியிருக்கீங்க. இருக்கிற பெருகும் மக்கள் தொகைக்கு ஏற்ப மிக அதிகமான வேலை வாய்ப்பு இதை கொடுத்துட்டே இருக்கும். ரொம்ப என்னோட இறுதி கருத்தாவும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா இவங்க இயல்பா எதுவுமே பேசல. இந்தியாவோட ராணுவத்துக்கு நம்ம செலவு பண்ற தொகை 6 லட்சம் கோடி, நம்மளுடைய வரவு 30 லட்சம் கோடி, செலவு 45 லட்சம் கோடி. இவங்க ஏழை பெண்களுக்கு கொடுக்க போறாங்கல்ல, கிட்டத்தட்ட 31 லட்சம் பேர் BPL இருக்காங்க. அப்ப 31 லட்சம் கோடி இந்தியாவின் வருமானத்தை விட அதிகமா ஏழை பெண்களுக்கு எப்படி கொடுக்க போறாருக்கு பதில் சொல்லுவாரா? அறிவுபூர்வமா பேச வேண்டும். ஓகே சார், நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன். புத்தகம் படிக்க நேரம் ஒதுக்க முடியலையா? வெறும் 20 நிமிடங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆடியோ புத்தகங்களை இலவசமா கேட்க உடனே மேஜிக் 20 தமிழ் ஆப்பை டவுன்லோட் செய்யவும்.